ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஆஹா கல்யாணம் சீரியல் அப்கமிங் பூஜை வந்து போயிட்டுருக்கு. பகலில் தானே பூஜை போகுது, ஆனால் நைட் ஏதோ ஃபங்க்ஷனும் போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த ஷூட்டிங்லாம் நைட் ஷூட்டில் தான் எடுத்திருக்காங்க. அதே சேம் காஸ்டியூமில் தான் ஏன்னா இருக்காங்க. ஒரு வேளை காலையில் நடக்கிற சண்டை நைட்டு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. இவ பார்த்தீங்கன்னா பூஜையில் வந்து கரெக்டாக பிரபாவோட அம்மா வந்து அனாமிகாவை வந்து திட்டுறாங்க. அனாமிகா வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நான் நிறுத்த பிளான் பண்ணது உண்மை தான், வருண் பிரபாவோட கல்யாணத்தை. ஆனால் நான் நிறுத்த பிளான் பண்ணாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது இங்கே வந்து சித்ரா தேவி தான் அப்படின்ற அந்த உண்மையை வந்து போட்டு உடைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க இன்னமும் ஸ்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கண்ணு ஃபுல்லாக பிங்க் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்ட உடனே அழுதுருப்பாங்களோ, உண்மைலாம் வெளியில் வந்துருச்சோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஃபைனலாக உண்மை எல்லாமே வெளியில் தான் வந்துருச்சு. சுற்றி சுற்றி கட்டம் கட்ட போகிறாங்க சித்ரா தேவியை. ஆனாலும் எஸ்கேப் ஆகிடுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. ஏன்னா இப்போ வரைக்குமே தெலுங்குல அதே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னமும் மன்னிக்கிறது, இதுக்கு மேலே இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு வார்ன் பண்ணி விடுறது, அந்த மாதிரி தான் போகும். அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன், இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இந்த பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மாமியார் மருமகள்கள் 2 பேர் கூடவும் சேர்ந்து எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அனாமிகாவுக்கு கண்டிப்பாக எந்த தண்டனையும் கிடையாது. ஏன்னா பிளான் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இவங்க கூட சேர்ந்து தான் நானும் பிளான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ண முடியும்?